الحمد لله الذي خلق الخلق فأحصاهم عدد. الحمد لله الذي قسم الرزق ولم ينس أحد. الحمد لله الذي رفع السماء بغير عمد. الحمد لله الذي بسط الأرض على ماء فجمد. والصلاة والسلام على من بعث بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا، وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. العذاب بغتة وأنتم لا تشعرون، أن تقول نفس يا حسرة على ما فرطت في جنب الله وإن كنت لمن الساخرين، أو تقول لو أن الله هداني لكنت من المتقين. صدق الله العظيم. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுக்கே உரித்தாகட்டும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் இவ்வுலகத்துக்கு ரஹ்மத்தாக அருளாக அனுப்பப்பட்ட உத்தம தூதர் முஹம்மது முஸ்தபா ரசூல் அக்தஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கையை எடுத்து நடந்த உத்தம சஹாபா தோழர்கள் மீதும், கியாமம் பரியந்தம் வாழும் முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்ஆவுனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நோன்பு பிடித்தவர்களாக இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு நம் அனைவருடைய ஈருலக வாழ்க்கையினுடைய வெற்றிக்காக என்னென்ன விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படி நம்மை பணித்திருக்கிறானோ அவற்றை இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், என்னென்ன விடயங்களை வெற்றெல்லாம் தவிர்ந்து கொள்ளும்படி நம்மை விலக்கிருக்கிறானோ அவற்றிலிருந்து முற்றுமுழுதாக விலகி நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு நம் அனைவருக்கும் ஒரு குறுகிய கால வாழ்க்கையை தந்து உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். இந்த சொற்பகால வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னவென்றால், மௌத்துக்கு பின்னால் உள்ள நீடூடிய கால வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்வதுதான். யார் யாரெல்லாம் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை பயன்படுத்தி தனது ஆசைகளை கட்டுப்படுத்தி அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்களோ அவர்கள் ஈருலகிலும் வெற்றி பெறுவார்கள், ஈருலகிலும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழுவார்கள். யார் யாரெல்லாம் அதற்கு மாற்றமாக மனம் போன போக்கில் மனம் விரும்புகிற மாதிரி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கணக்கெடுக்காமல் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை மதித்து நடக்காமல் நினைத்து பிரகாரம் வாழ்வார்களோ அவர்கள் ஈருலகிலேயும் நஷ்டவாளியாகுவார்கள், ஈருலகிலேயும் கைசேதத்துக்குரியவர்களாக ஆகுவார்கள். அன்பானவர்களே, கனவான்களே,
ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு அவனுடைய விருப்பம் என்னவென்றால், நானும் நீங்களும் முழு உலகத்தில் உள்ள எல்லோரும் ஈருலகிலே வெற்றி பெறணும், ஈருலகிலே நிம்மதியாக சந்தோஷமாக கண்ணியமாக வாழ வேண்டும், உயர்ந்த சுவர்க்கத்துக்குரியவர்களாக ஆக வேண்டும் என்பதுதான் அந்த ரப்புல் ஆலமீனுடைய எதிர்பார்ப்பு, ரப்புல் ஆலமீனுடைய ஆசையும் அவாவும். அன்பானவர்களே கனவான்களே, அடியார்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போகணுமே, அடியார்கள் பயங்கரமான நரகத்துக்கு சென்று நாசமாகிவிடக் கூடாதே என்று ஆசையில தான் அல்லாஹ் பல ஏற்பாடுகளை செய்கிறான். சுப்ஹானல்லாஹ். உலகத்துக்கு நபிமார்கள் வந்த தொடர், அதனுடைய நோக்கம் என்ன? இந்த அடியார்களுக்கு ஞாபகமூட்டி அடியார்கள் சுவர்க்கத்துக்குரியவர்களாக ஆக வேண்டும். குர்ஆன இதே மாதிரி வேதங்களை அல்லாஹ் உலகத்துக்கு இறக்கினான். இந்த குர்ஆன் வேதங்களின் மூலமாக அல்லாஹ் அடியார்களோடு பேசுகிறான், அடியார்களோடு அல்லாஹ் கதைக்கிறான். இரக்கமா அன்பாக புத்திமதிகளை சொல்லி, அடியார்களே சொர்க்கத்துக்குரியவர்கள் ஆகுங்கோ, அடியார்களே நல்லவர்களாக மாறிக்கோங்கோ, நீங்க உலகத்துல மனம் போன போக்குல வாழ்ந்த வானம் நாளைக்கு நஷ்டவாளியாக வேண்டிய நிலைமை உண்டாகிவிடும், நீங்க ஒதுங்கக்கூடிய இடம் பயங்கரமான நரகத்துக்கு போக வேண்டிய நிலைமை உண்டாகிவிடும். எனவே அடியார்களே சொர்க்கத்துக்குரியவர்கள் ஆகுங்கோன்றுதான் ரப்புல் ஆலமீன் குர்ஆனின் மூலமாக எங்களை புத்தி சொல்லுகிறான். அன்பானவர்களே கனவான்களே, பல இடத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல அவனுடைய ஆசைகளை அவனுடைய விருப்பத்தை சொல்கிறான். உலாயிக யதுஊன இலன் நார் வல்லாஹு யதுஊ இலல் ஜன்னதி வல் மக்ஃபிரதி பிஇذنஹ். இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் துனியாதாரிகள், உலகத்தில் உள்ளவர்கள், காஃபிர்கள், இவங்க எல்லாம் உங்களை கூப்பிடுறாங்க நரகத்துக்குத்தான், நரகத்துக்குரியவங்களாகுங்கோ, நரகத்துக்குத்தான் உங்களை கூப்பிடுறாங்க. இந்த துனியாட இன்பங்கள் எல்லாம் உங்களை நரகத்துக்கு கூப்பிடுகிறது. வல்லாஹு யதுஊ இலல் ஜன்னதி வல் மக்ஃபிரதி பிஇذنஹ். அல்லாஹ் உங்களை சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறான். சொர்க்கத்துக்குரியவங்களாகுங்க அடியார்களே, சொர்க்கத்துக்குரியவங்களாகுங்கோ. நீங்க எல்லாரும் பாவ மன்னிப்பு பெறக்கூடிய நல்லடியார்களாக மாறுங்கோ. வல்லாஹு யதுஊ இலா தாரிஸ் ஸலாம். அல்லாஹ் உங்களை எல்லாரும் தாருஸ் ஸலாத்தின் பக்கம் கூப்பிடுறான். சொர்க்கத்துக்கு வாங்கோ, சொர்க்கத்துக்குரியவர்கள் ஆகுங்கோன்றுதான் ரப்புல் ஆலமீனுடைய ஆசை, ரப்புல் ஆலமீன் எதிர்பார்ப்பு. அதுக்குத்தான் அடியார்களுக்கு சொன்னது மட்டும் போதாம, அடியார்களுக்கு எழுத்தால ஒரு புத்தக வடிவத்தில் புத்திமதிகளை சொல்லி மட்டும் போதாமல் சந்தர்ப்பங்களை கொடுக்கிறான். அடியானே, நல்ல நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நீ சொர்க்கத்துக்குரியவனா ஆக வேண்டும். இதுதான் ரப்புடைய ஆசை. அதற்கு சுப்ஹானல்லாஹ், அதற்காகத்தான் இத மகத்தான ரமலான தந்தான். மகத்தான ரமலான், கண்ணியமான ரமலான், உயர்தரமான ரமலான தந்தான். அடியார்களே, ஒவ்வொரு வினாடியும் பொறுமதி, ஒவ்வொரு நேரமும் பொறுமதி, பகலும் பொறுமதி, இரவும் பொறுமதி. இது பொறுமதியான நேரங்களை பயன்படுத்தி அடியார்களே சொர்க்கத்துக்குரியவங்களாகுங்கோ, சொர்க்கத்துக்குரிய அமல செய்யுங்க அடியார்களே. இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லிஅன்ஃபுசிகும் வ இன் அஸஅதும் ஃபலஹா. நீங்க இந்த காலத்தை பயன்படுத்தி, இந்த ரமலானை பயன்படுத்தி நீங்க நல்ல அமல்களை செஞ்சு கொண்டீங்க அடியார்களே, அதனுடைய முழு நன்மை உங்களுக்குத்தான், உங்களுக்குத்தான். நீங்க பாவம் செய்தீர்கள், நீங்க நல்ல அமல்கள் செய்யல, நீங்க மனம் போன போக்குல வாழ்ந்தீங்க, நீங்க பாவத்தை செஞ்சீங்க, பாவத்திலே தனது வாழ்க்கையை கழிச்சீங்களா, அதனுடைய நஷ்டமும் உங்களுக்குத்தான் அடியார்களே. எனக்கொண்டும் இல்லை, எனக்கொண்டும் இல்லை. மன் அமில சாலிஹன் ஃபலினஃப்ஸிஹி வமன் அஸா பல்லடத்தில் அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்கிறான். பயன்படுத்திக்கோங்க அடியார்களே. அல்லாஹ் எங்களுக்கு தந்தான், பயன்படுத்திக் கொள்ளும்படி தந்தான். ரமலான் மாதம், சுப்ஹானல்லாஹ், ரமலானுடைய மாதம் வந்ததும் சொர்க்கத்துடைய வாயில் அல்லாஹ் திறந்து வச்சான், நரகத்துடைய வாயில் அல்லாஹ் இழுத்து மூடினான். யா மாலிக் அக்லிக் அப்வாபன் நீரான், மாலிக்கே நரக வாயில் இழுத்து மூடுங்க நீங்க. சும்ம லா யுஃப்தஹ் அப்வாபுஹா ஹத்தா யன்தஹிய ஷஹ்ருஹா. அந்த மாதம் முடியங்காட்டிலும் இனி நரகம் திறக்கப்பட
திறக்கப்பட மாட்டாது. 29 நாளாக அல்லாஹ் மூடி வச்சிருக்கிறான். அடியார்களே சொர்க்கத்துக்குரிய மாதம். யா ரிதுவான் ஸையினில் ஜினான லிஸ்ஸாயிமீன வல் காயிமீன மின் உம்மத்தி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலான் மாதம் வந்ததும் அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய அதிபதி ரிதுவான் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்கிறான், ரிதுவானே நீங்க சொர்க்கத்தை அலங்கரிங்கோ. நபியினுடைய உம்மத்தினர்கள் பகலெல்லாம் நோன்பு நோக்கிறாங்க, இரவெல்லாம் நின்று வணங்குறாங்க, அவர்களுக்காக சொர்க்கத்தை நீங்க அலங்கரிச்சு கொண்டே இருங்கோ. சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்டு கொண்டே இருக்குது, சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. 29 நாளாக எனக்காகவும் உங்களுக்காகவும் சொர்க்கத்தை அல்லாஹ் திறந்து நரகத்தை அல்லாஹ் மூடி எவ்வளவு அழகான ஏற்பாடுகள் அல்லாஹ் செஞ்சிருக்கிறான். அடியார்களே சொர்க்கத்துக்குரியவர்களாகுங்கோ. ஏன் அடியார்களே, ஏனைய காலத்துல சொர்க்கத்தை திறக்கிற இல்லையா? ஏனைய காலத்துல அல்லாஹ் நரகத்தை என்ன திறந்து வச்சிருக்கிறான், ரமலான்ல மட்டுமா மூடுறான்? என்ன அர்த்தம் தெரியுமா அடியார்களே? இத சங்கையான மாதத்துல நான் யாரும் நரகத்துக்கு முடிவு செய்யறில்லை, அதனால நரகத்தை மூடி வச்சிட்டேன். எவ்வளவு பெரிய மூதேவியா இருந்தாலும் அவனுக்கும் சொர்க்கத்தை வழங்குற மாதம். அடியார்களே சொர்க்கத்துக்குரியவளாகுங்கோ. சொர்க்கத்தை கேளுங்க அடியார்களே. சொர்க்கத்துக்குரிய அமலை செஞ்சு சொர்க்கத்துக்கு வாங்கன்னு தான் அல்லாஹ் கூப்பிடுறான். எங்களுடைய இறக்கப்பட்டு தந்தான் அல்லாஹ். ரஹ்மத்துடைய பத்தை தந்தான், மக்ஃபிரத்துடைய பத்தை தந்தான், கடைசி நரக விடுதலையோட பத்தை தந்தான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு இரக்கம் உள்ளவன் எங்களுக்கு இந்த அல்லாஹ். ரஹ்மத்துடைய பத்தை தந்தான். ரஹ்மத் இல்லாட்டி ஏதாவது செய்யலுமா? வலௌலா ஃபضலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு லத்தபஅதுமுஷ் ஷைத்தான இல்லா கலீலா. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய கிருபை இல்லை என்று சொன்னால் நீங்க எல்லாரும் ஷைத்தானுக்கு வழிபட்டிருப்பீங்க, ஷைத்தானுக்கு வழிபட்டிருப்பீங்க. நாங்க நோன்பு பிடிக்கிறது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால, நாங்க தொழுகிறது ரஹ்மத்தால, நாங்க அமல் செய்வது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால, சொர்க்கம் போகணும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால தான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால தான். அன்பானவர்களே அன்பானவர்களே எவ்வளவு தேவை, எவ்வளவு தேவை. அல்லாஹ் ரஹ்மத்துடைய பத்தை தந்தான், மக்ஃபிரத்துடைய பத்தை தந்தான். அடியார்களே பாவ மன்னிப்பு பெறுங்கோ, பாவ மன்னிப்பு பெற்ற நல்லடியார்கள் ஆகுங்கோ. குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். இரக்கமுள்ளவன் இரக்கமுள்ளவன் சுப்ஹானல்லாஹ். அவன் சொல்கிறான், நபியே நாயகமே சொல்லுங்க, நீங்க பாவம் செஞ்சு 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 பாவத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய அடியார்களே, பாவத்தால தனக்கு நஷ்டம் விளைவித்துக் கொண்ட அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து நீங்க யாரும் நிராசையாகவான. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு இரக்கமா சொல்கிறான். இது நபிமாரை பார்த்து சொன்னதல்ல, ரசூல்மார்களை பார்த்து சொன்னதல்ல, சஹாபாக்களை பார்த்து சொன்னதல்ல. பாவத்திலே மூழ்கி இருக்கிறாரு, மஸ்ஜிதுக்கு வரல, தொழுகையை கணக்கெடுக்கல்ல, ஜிக்ர கணக்கெடுக்கல்ல, மனோ இச்சைக்கு அடிபணிந்து பாவத்திலே மூழ்கி போன அடியான பார்த்து சொல்கிறான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அடியானே, நான் ஏன் ரஹ்மத்திலிருந்து நிராசையாகிடாதே, நான் உனக்கு ரஹ்மத் செய்ய தயாராத்தான் இருக்கிறேன், நான் உன் மாவத்தை மன்னிக்க தயாராயிருக்கிறேன். அடியானே நீ நினைச்சு கொள்ளாதே, எனக்கும் மன்னிப்பு இருக்குமா, என்னையும் அல்லாஹ் மன்னிப்பானா, நாங்களும் சொர்க்கத்துக்கு போவோமா நினைக்க வேணும். அடியார்களே, நீங்க இவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் இன்னல்லாஹ யக்ஃபிருத் துனூப ஜமீஆ, அல்லாஹ் உங்களுடைய எல்லா பாவத்தையும் மன்னிக்க தயாராக இருக்கிறான், மன்னிக்க தயாராக இருக்கிறான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் உங்களுடைய எல்லாருடைய பாவத்தை மன்னிச்சு இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான். எவ்வளவு இரக்கமா சொல்றான் அல்லாஹ், எவ்வளவு இரக்கமா சொல்கிறான். இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, லவ் பலகத் துனூபுக அனான ஸமா, ஆதமுடைய மகனே, நீ செஞ்ச பாவங்கள் எல்லாம், நீ பாவம் செஞ்சு 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 வானத்தை முற்ற அளவு பாவம் செஞ்சு விட்டாய், பூமி நிரம்ப நீ பாவம் செஞ்சு விட்டு சும்மஸ்தக்ஃபர்தனி, பின்பு நீ வந்து மன்றாடுகிறாய், யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்னை மன்னிச்சுக்கோ, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சுக்கோ, யா அல்லாஹ் என்னை பரிசுத்தப்படுத்தி, யா அல்லாஹ் நான் தௌபா செய்கிறேன், யா அல்லாஹ் இது பாவத்தோடு நான் மௌத்தாக கூடாது, யா அல்லாஹ்
ரமலான் முடிய முந்தைய நான் பாவ மன்னிப்பு பெற்ற நல்லடியான ஆகணும் யா அல்லாஹ் என்று நீ மன்றாடுவாய். அடியானே அடியானே, கஃபர்து லக வலா உபாலி, உன் முழு பாவத்தை நான் மன்னிக்க தயார் அடியானே. நான் மன்னிக்கிறதுக்கு தான் இருக்கிறேன், பொறுப்பெடுக்க மாட்டேன். போன பொறுப்பெடுக்கிறது இல்ல, நான் அதெல்லாம் பெரிசா பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். இந்த வயதுல அவனுக்கு வாலிபத்தை எல்லாம் மண்ணாக்கிட்டு இப்பயா வந்திருக்கிறாய், இப்படி கேட்க மாட்டேன் அடியானே. நீ மௌத்துக்கு முன்னால எத்தனை வயதாயிக்கலாம், எவ்வளவு பாவத்தை செய்திருக்கலாம், என்கிட்ட வந்து மன்றாடுறாயா, என்கிட்ட வந்து கெஞ்சுறாயா, என்னிடத்துல வந்து தௌபா செய்வாயா? அடியானே, நான் மன்னிக்க தயாராயிருக்கிறேன், மன்னிக்கிறேன், மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்றான். அல்லாஹ் அப்படித்தான் அப்படியான பத்தத்தான் தந்தான். அந்த காலத்தில் சொல்லி சொல்லி இருந்தான், அடியார்களே மன்னிப்பு கேளுங்கோ, மன்னிப்பு கேளுங்கோ. அலா ஹல் மின் முஸ்தக்ஃபிரின் ஃபஅக்ஃபிருலா, மன்னிப்பு தேடுற யாரும் இல்லையா, மன்னிப்பு கேளுங்களே, மன்னிப்பு தாரேன் என்று அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்தான். நரக விடுதலையோட பத்த தந்தான். சுப்ஹானல்லாஹ். அன்பானவர்களே அன்பானவர்களே, நரக விடுதலை என்றது சாதாரணமா சும்மா ஒரு சர்டிபிகேட் உண்டாது. நாளைக்கு நரகத்தை நாங்கள் நீங்களும் அல்லாஹ் பாதுகாக்கணும். நரகத்தை பேத்துட்டோம் என்று சொன்னா அதிலிருந்து வெளியேறது எவ்வளவு கஷ்டம் சகோதரர்கள், எவ்வளவு கஷ்டம். சாதாரணமானதல்ல, சின்ன இடம் அல்ல, அது பயங்கரமான இடம், பயங்கரமான தண்டனை அது. அல்லாஹ் சொல்கிறான், அந்த நரகவாதிகள் கேட்பாங்களாம், தண்டனை தாங்க இல்லாம, தண்டனை தாங்க இல்லாம. وقال الذين في النار لخزنة جهنم ادعوا ربكم يخفف عنا يوما من العذاب. அவங்க நரகத்தினுடைய அதிபதி கிட்ட போய் எல்லாரும் சேர்ந்து பேசி சொல்லுவாங்களாம், எல்லாரும் சொல்லுவாங்களாம், நீங்க அல்லாஹ்ட்ட பேசி அல்லாஹ்ட்ட கேளுங்களேன், ரப்புல் ஆலமீன் இடத்துல சொல்லி எங்களுக்கு ஒரு நாள் இந்த அஸாபை குறைக்கும்படி சொல்லுங்களேன், ஒரு நாளைக்கு. அன்பானவர்களே அன்பானவர்களே, எவ்வளவு பயங்கரமான தண்டனை. தாங்க முடியாம சொல்றாங்க, தாங்க முடியாம சொல்றாங்க. என்ன தெரியுமா சொல்லப்படும், என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்லுவான், லா யுக்லா அலைஹிம் ஃபயமூது வலா யுخفف عنهم من عذابها. அஸாப் ஒரு நாளும் குறைக்கப்பட மாட்டாது. குர்ஆன்ல பயங்கரமான ஒரு ஆயத்து இருக்குது. அந்த ஆயத்தை விட பயங்கரமான ஆயத்து வேறொன்றும் இல்லை என்று தஃசீருடைய உலமாக்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுவானாம், ஃபதூகு ஃபலன் நஸீதக்கும் இல்லா அஸாபா. அல்லாஹ் சொல்லுவான், நீங்க அஸாபை சுவைச்சு கொண்டே இருங்கோ, ஓட அஸாபை நாங்க நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அதிகமாக்குவோம், குறைக்கிறது விளையாட்டு இல்ல, குறைக்கிறது இல்ல. அன்பானவர்களே அன்பானவர்களே, எவ்வளவு காலம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பயங்கரமான தண்டனை. தாங்கேலுமா தாங்கேலுமா அந்த நெருப்ப, அந்த சூட்டை தாங்கேலுமா? குல்லமா நவிஜத் ஜுலூதுஹும் பத்தல்னாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அஸாப். அல்லாஹ் சொல்கிறான், அந்த நெருப்புல போட்டு கரிக்கப்படுவாங்க, அவங்க நெருப்புல போட்டு அப்படியே பொசிக்கப்படுவாங்க. அதுக்கு பின்னால திரும்பவும் அல்லாஹ் சரியான உடம்பை கொடுப்பான். அதுக்கு பின்னால திரும்பவும் போடப்படுவாங்க. லியதூகுல் அஸாப். இப்படியே அஸாபை சூழ்ச்சி கொண்டே இருங்கோ. அன்பானவர்களே அன்பானவர்களே, அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், அன்புள்ளவன். உலகத்தில் இரக்கம் காட்டுகிறான், உலகத்தில் சந்தர்ப்பங்களை தாரான். நாளை மௌத்துக்கு பின்னால சந்தர்ப்பம் இல்ல, மௌத்துக்கு பின்னால கை செய்தப்பட்டு வேல் இல்ல, அழுது வேல் இல்ல. ரப்பனா கலபத் அலைனா ஷிக்வத்துனா வகுன்னா கௌமன் ظالمين. யா அல்லாஹ் யா அல்லாஹ், நாங்க உலகத்துல மூதேவிகளா வாழ்ந்துட்டோம் யா அல்லாஹ், உலகத்துல நாங்க கணக்கெடுக்கல யா அல்லாஹ், ரமலான கணக்கெடுக்கல யா அல்லாஹ், ரமலான இரவு பகல கணக்கெடுக்கல யா அல்லாஹ், நல்லவர்கள் ஆகல, நாங்க மன்னிப்பு பெறலையே யா அல்லாஹ், நரக விடுதலை பெறலையே, அநியாயக்காரர்கள் ஆகிட்டோம், நாங்க வழிகட்டு போய்விட்டோம் யா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, எங்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ், எங்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுவான், ரப்புல் ஆலமீன் என்ன தெரியுமா சொல்லுவான், இரக்கம் உள்ளவன். உலகத்தில் சொன்னான், அடியானே கேளு, நான் மன்னிக்கிறேன்,
இருக்கிறேன். உலகத்தில் அடியான கூப்பிட்டு இருந்தான். நாளைக்கு நாங்க அவன் காலடி போறோம், அவனிடத்துல போயிட்டு சொல்கிறோம், பாவத்தை ஏற்றுக்கொள்றோம். அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுவான்? இஹ்ஸஉ ஃபீஹா வலா துகல்லிமூன். நீங்க நரகத்திலே இருங்கோ, இங்க பேச வர வேண்டாம், இங்க எந்த சிபாரிசும் இல்ல, எந்த விதமான மன்னிப்பும் இல்ல. அல்லாஹ் எங்களை போடான்னு விரட்டி விட்டுருவான். எங்க போறது சகோதரர்களே? யார்கிட்ட போறது? யார் உதவி செய்வாங்க? தாய் வருவாளா? மனைவி வருவாளா? அன்பு குழந்தைகள் வருவாங்களா? யாரும் வாரில்ல. எல்லாரும் எங்களுக்கு ஓடுவாங்க. அன்பானவர்களே, இதனாலதான் அல்லாஹ் சொல்றான், அடியார்களே உலக சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்கோ, நல்லவர்கள் ஆகுங்கோ. நாளை கை செய்தப்பட்டு வேலில்ல, நாளைக்கு நீங்க அழுது வேலில்ல, நாளைக்கு நீங்க மன்றாடி வேலில்ல. அதனால மோட்சுக்கு முன்னால நீங்க தயாரிச்சுக்கோங்கோன்னு சொல்லி அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் எங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறான். அன்பானவர்களே, கனவான்களே, அன்பான சகோதரர்களே, பெரியோர்களே, இவ்வளவு எல்லாம் பொறுமதியான தினங்களை தான் அல்லாஹ் தந்தான். பொறுமதியான பத்துகள், பொறுமதியான நடுப்பத்து, பொறுமதியான கடைசி பத்து. இது அன்பானவர்களே, இன்றைய நாள் கடைசி நாளாக இருக்கலாம். இன்றைய தினம் நாங்க புறக்கண்டோம் என்றால் இந்த ரமலானுக்கு நாங்க சலாம் சொல்லிட்டோம். ரமலான் எங்களை விட்டு பேய்த்திடும் சகோதரர்களே. ஒரு சில வினாடிகள், இன்னும் ஒரு சில மணித்தியாலங்கள் தான் அல்லாஹ் இன்னும் சந்தர்ப்பம் வச்சிருக்கிறான். இன்னும் உடல்ல அடியான உனக்கு இன்னும் சந்தர்ப்பம் இருக்குது, இன்னும் ஒரு 5-6 மணித்தியாலங்கள் இருக்குது. உன் பாவத்தை தௌபா செய்யலாம். இன்னமும் இவ்வளவு நாளும் நீ ரமலான்ல உன் பாவத்தை நினைச்சு அழுது மன்றாடி ஒரு சீதேவி ஆகணும்ன்ற உணர்வு எடுத்துக்கொள்ளல, நான் ஒரு முத்தகைய ஆகணும்ன்ற உணர்வு எடுத்துக்கொள்ளலையா? இன்னும் சந்தர்ப்பமே கிடையாது, இன்னும் சந்தர்ப்பமே இருக்குது. முதலாவது 10 மண்ணாக்கினாய், 22வது 10 மண்ணாக்கினாய், கடைசி 10 தினங்கள்ல இரவெல்லாம் மண்ணாக்கிட்டாய். இப்ப பகல்ல கொஞ்ச நேரம் இருக்குது. இப்பயும் அல்லாஹ் எங்களை காத்து கொண்டுதான் இருக்கிறான். அடியார்களே கேளுங்கோ, அடியார்களே என்னட்ட மன்றாடுங்கோ. இன்னும் டைம் இருக்குது. இஸ்திக்ஃபார் செஞ்சு நல்லவர்கள் ஆகிறதுக்கு முயற்சிக்கலாம், நல்ல உறுதிகள் எடுக்கலாம். யா அல்லாஹ், நீ சங்கையான ரமலான தந்தாய், நாங்க மதிக்கல யா அல்லாஹ், விலங்கல்ல யா அல்லாஹ், பொறுமதிய விலங்கல்ல யா அல்லாஹ். அல்லாஹ்ட்ட கெஞ்சி, அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சா, அல்லாஹ்ட்ட மன்றாடினா அல்லாஹ் இன்றைக்கு எங்களை மன்னிக்கத்தான் இருக்கிறான், மன்னிச்சு கொள்வான். அன்பானவர்களே, அப்படி யாரும் இருந்திக்க மாட்டீங்க, அப்படி நம்மள யாரும் இருக்க மாட்டோம். மாஷா அல்லாஹ், இவ்வளவு நாளாக நாங்க இந்த காலத்தை பயன்படுத்தி நோன்பு நோற்று, பகல்ல நோன்பு நோற்று, இரவுல நின்று வணங்கி, ராவேல் எல்லாம் வணக்கத்தில் ஈடுபட்டு, குறிப்பாக கடைசி 10 தினங்கள்ல இத்திகாஃபா, கியாமுல் லைலா, குர்ஆன் தமாம்களா, இது மாதிரி பல அமல்களில் ஈடுபட்டிருப்போம். அன்பானவர்களே, கனவான்களே, இந்த சந்தர்ப்பத்தில் நாங்க என்ன செய்யணும்? இது கொஞ்ச நேரம் இருக்குது. நாங்க எவ்வளவு காலம் செஞ்ச அமல்கள் அல்லாஹ் கபூல் செய்யணும். கபூல் செய்யாட்டி வேல் இல்லையே. எங்கட அல்லாஹ் எங்கட அமல்கள் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணி விட்டானேண்டா, அடியானே ஓண்ட நோம்ப கபூல் செய்யலா, ஓண்ட திலாவத்துல் குர்ஆன கபூல் செய்யலா, ஓண்ட ராவிட வணக்கங்கள் எல்லாம் கபூல் செய்ய தகுதி இல்லை அடியானே. அல்லாஹ் எங்கட அமல கைவிட்டுட்டானேண்டா, அல்லாஹ் எங்கட அமல கபூல் செய்யாட்டி எங்க போறது சகோதரர்களே? இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு நோம்பு நோட்டத்தில் அர்த்தம் இல்லையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கம்மின் ஸாயிமின், எத்தனையோ நோம்பாளிகள், லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லல் ஜூஉ வல் அத்ஷ், அவங்க பசித்திருந்து தாகித்திருந்ததை தவிர வேற ஒன்றுமே அடையல்ல, அதைத்தான் அடைஞ்சு கொண்டாங்க. ஏண்ட நோம்பு அப்படி ஐக்குமா? ஏண்ட நோம்பு அப்படி ஐக்கேலுமா? அல்லாஹு அலம். நபி அவங்க சொன்னாங்க, ருப்ப காயிமின், எத்தனையோ இரவுல நின்று வணங்கக்கூடியவங்க, லைஸ லஹு மின் கியாமிஹி இல்ல ஸஹர், அவங்க ராவெல்லாம் சுஜூதுல, ராவெல்லாம் கியாம்ல, ராவெல்லாம் திலாவத்துல, ஆனாலும் முடிவுல என்ன தெரியுமா? அவ்வளவு நாளும் 10 நாளா ராவெல்லாம் அம்மா செஞ்சத்தின முடிவு என்ன தெரியுமா? அவர் விழித்திருந்தார், அவ்வளவுதான். தூக்கம் முழிச்சிருந்தார், அதுதான் முடிவே ஒழிய எந்த நன்மையும் இல்லை. இதான் அடையணும். இதான் எங்கட நோம்பிட நோக்கம்.
இந்த பேரை வாங்குறதா எங்கட இரவு வணக்கத்துடைய நோக்கம் சகோதரிகளே? இல்லவே இல்லை. நாங்க நோன்பு பிடிச்சோம் ரப்புடைய பொருத்தத்தை பெறணும், நாங்க நோன்பு பிடிச்சோம் ரப்புடைய சந்தோஷத்தை அடையணும், உயர்ந்த சொர்க்கத்தை அடையணும். அடைஞ்சிப்போமா இல்லையா யாருக்கு தெரியும்? இதுக்குத்தான் அன்பானவர்களே எங்கள்கிட்ட முகஸ்துதி வந்திருக்கலாம். நாங்கண்டா மாஷா அல்லாஹ் நோம்பு நோக்கிறோம் பாருங்க, எங்க ஊர்ல எவ்வளவு பேர் நோம்பு இல்லாம இருக்காங்க, அப்படி பெருமை வந்திருக்கலாம். நாங்க ராவையில நின்று வணங்குற நேரத்துல நாங்கண்டா மாஷா அல்லாஹ் ஒரு தராவி மிஸ் பண்ணல. எவ்வளவு பேர் இன்னைக்கு எங்க ஊர்ல தராவியை மிஸ் பண்றாங்க, கியாமுல் லைல் இல்லாம இருக்காங்க, குர்ஆன் ஓதாமே இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி பிறரை தாழ்மையா நினைச்சு எங்கட அமலை கொண்டு எங்களுக்கு தற்பெருமை வந்து நாங்க நாசமா க்கலாம். அன்பானவர்களே, இது எல்லாத்தையும் வச்சுத்தான் கடைசியாக ஒவ்வொரு அமலுடைய முடிவுல இஸ்திக்ஃபார் செய்யறது. தொழுது முடிஞ்சு பாருங்க, தொழுகையோட அஸ்கார் என்ன போட்டுறாங்க? முதலாவது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். என்ன பாவமா செஞ்சீங்க? தொழுதுதானே கொண்டீங்க, அல்லாஹ்வை தொழுவீங்க, அல்லாஹ்வை சுஜூத் செஞ்சீங்க, ஆனா முடிவுல இஸ்திக்ஃபார். அதே மாதிரி ரமலான் முடிவுல கடைசி தினங்கள் இன்றைய நாட்கள் எல்லாம் நாங்க என்ன தெரியுமா? யா அல்லாஹ் மன்னிச்சுக்கோ, யா அல்லாஹ் இஸ்திக்ஃபார், யா அல்லாஹ் நீ சந்தர்ப்பத்தை தந்தாய், நாங்க பயன்படுத்தல, யா அல்லாஹ் நல்ல நல்ல சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிட்டேனே, இதை கொண்டு என்னைய தூரமாக்கிடாதே யா அல்லாஹ், இதை கொண்டு என்னைய மஹ்ரூம் ஆக்கிடாதே யா அல்லாஹ், என்னைய கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ், என்னை ஒரு மூதேவி ஆக்கிடாதே யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்துல ஒரு 1000 இஸ்திக்ஃபார் 5000 இஸ்திக்ஃபார் முடியுமான அளவு இஸ்திக்ஃபார் செய்வதுதான் இன்றைய நாள் செய்யக்கூடிய அமலாய்க்குது. அன்பானவர்களே ஒவ்வொரு சகோதரர்களும் நியத்து வைங்கோ. ஒவ்வொருவரும் வீட்டுக்கு சென்று நான் என் மனைவி என் பிள்ளைகள் எல்லாரும் இஸ்திக்ஃபார் செய்ய வச்சுவேன். ஏன் அல்லாஹ் கபூல் செய்யாட்டி? குர்ஆன்ல சொல்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகையாளிகளுக்கு நரகம் உண்டாகட்டும், நரகம் வயல். ஏன் அவர்களுக்கு? ஏன் தொழுது நரகம் போறாங்க? தொழுகையை சரியா தொழலையே, தொழுகையில் அலட்சியம் செய்தாங்க, தொழுகையில மறதியா இருந்தாங்க, அதனால தொழுது நரகம் போறாங்க. இது மாதிரி நானும் நீங்களும் நோம்பு நோட்டு நரகம் போனா உண்டா? எவ்வளவு பெரிய நஷ்டம்! நோம்பு நோக்கிறதே சொர்க்கத்துக்கு போறதுக்கு, முடிவுல நோம்பு நோட்டு நரகம் போறாரு. இதுக்குத்தான் இஸ்திக்ஃபார். அல்லாஹ்ட்ட மன்றாடி அல்லாஹ் யா அல்லாஹ் மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ் மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ் மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ். நாங்க சரியா பூர்த்தியா செஞ்சிருந்தாலும் அல்லாஹ்ட்ட சொல்லணும், நான் சரியா செய்யல யா அல்லாஹ், ஏழுமான அளவு கொஞ்சம் செஞ்சேன் யா அல்லாஹ், இது அமல்களை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ், இத முகத்துல தூக்கி அடிச்சிடாதே யா அல்லாஹ், இரக்கம் உள்ளவனே யா அல்லாஹ், இத தொழுகையை கபூல் செய்ய யா அல்லாஹ், இத குர்ஆனை கபூல் செய்ய யா அல்லாஹ், இந்த ஜிக்ரை கபூல் செய்ய யா அல்லாஹ், இந்த தான தர்மங்களை கபூல் செய்ய யா அல்லாஹ். அல்லாஹ்ட்ட கேட்டு இத அமல கபூலாக்கி கொள்ளணும். இதுதான் இன்றைக்கு செய்யற அமல். இதுதான் இன்றைக்கு நாங்க அல்லாஹ்விடத்துல சொல்லி அல்லாஹ்விடத்துல நாங்க அன்பானவர்களே அல்லாஹ்ட்ட முன்வைக்கிற விடயம் இதுதான். நல்ல உறுதிகள் எடுக்கணும், நல்ல உறுதிகள். இப்ப அல்லாஹ் பார்க்கிறான், அடியானே நான் ரமலான தந்தேன், ரமலான கொண்டு ஏனே 11 மாதமும் நீ ஒரு தக்குவாவில் ஒரு முத்தகையா வாழணும் என்ற ஆசையில தான் அல்லாஹ் இந்த ரமலான தந்தான். இப்ப ஏன் உள்ளத்துல என்ன உணர்வுகள் ஏற்படுகிறது? ரமலான் எவ்வளவு பயிற்சி தந்துச்சு எங்களுக்கு. சுப்ஹானல்லாஹ், தஹஜ்ஜத்துக்கு எழும்புறது இன்பம் வந்துச்சு, தஹஜ்ஜத்துக்கு எழும்பினோம், சஹர் செஞ்சோம், சஹர் செஞ்சிட்டு நாங்க தஹஜ்ஜத் தொழுதோம், துஆ கேட்டோம், இமாம் ஜமாத்துக்கு நாங்க வீறிட்டு ஓடி வந்தோம். சுபஹுடைய தொழுகையிலே ஜும்மா மாதிரி மஸ்ஜித், பெரிய கிரவுட், மஸ்ஜித் நிரம்பி காணப்பட்டது. சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் ஓதக்கூடியவங்க, ஜிக்ர் செய்யக்கூடியவங்க, இது மாதிரி எத்தனையோ நல்ல அமல் செய்யற காட்சிகள் இந்த மாதத்துல தென்பட்டுச்சு. இது நான் நல்ல உறுதி எடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ரமலான்ல நான் எத்தனையோ பயான்களை கேட்டேன், ரமலான் எத்தனையோ குத்துபாக்களை கேட்டேன், ரமலான் எவ்வளவு பயிற்சி எடுத்திருக்கிறேன். இதுக்கு பின்னால என் வாழ்க்கையில இது ரமலானை கொண்டு நான் என் வாழ்க்கையில இன்ன பாவத்தை விட்டுட்டேன்,
இந்த பாவத்தை இது பொறுப்பாக்குறது இல்ல, இதுக்கு பின்னால கேட்கறது இல்ல, இதுக்கு பின்னால் இப்படி வியாபாரம் செய்யறில்ல. இது ரமலான்ல என்ற வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் என்று வரணும். உறுதி எடுக்கணும். உறுதி எடுத்தா அல்லாஹ் உதவி செய்வான், அல்லாஹ் உதவி செய்வான். அன்பானவர்களே, இல்ல சும்மா தௌபா செஞ்சோம், யா அல்லாஹ் மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ்னு சும்மா தௌபா செஞ்சோம், அல்லது ஹஸ்ரத் சொல்றதுக்கு ஆமீன் சொல்லிட்டோம், இது தௌபா அல்ல, இதோட முடிகிறது இல்ல. உறுதி எடுக்கணும். உறுதி எடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். என்ற வாழ்க்கையில் ஒரு பாவத்தையாவது நான் விடுகிறேன், ஒரு பாவத்தையாவது. பயங்கரமான என்ற வாழ்க்கையில நான் நாசமாகி போறதுக்கு என்று இருந்த அந்த பாவத்தை நான் விட்டு தௌபா செஞ்சிட்டேன். நாங்க அப்படி ஒரு முடிவெடுத்தா உறுதி எடுத்துட்டு அல்லாஹ்ட்ட கேட்போம், யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், நான் இந்த முடிவுக்கு வந்தேன் யா அல்லாஹ், இத பாவத்தை செய்ய மாட்டேன் என்று முடிவு தந்தீரேன் யா அல்லாஹ், நீ எனக்கு உதவி செய்ய யா அல்லாஹ், இத பாவத்தை வெறுப்பாக்கு யா அல்லாஹ், இத பாவத்தை கஷ்டப்பாக்கு யா அல்லாஹ், நல்லவர்களை என்னை ஆக்கு யா அல்லாஹ். அல்லாஹ்ட்ட கேட்டுக்கொண்டே அல்லாஹ்ட்ட கேட்கணும். உறுதி எடுக்கணும், உறுதி எடுக்கணும். நல்ல அமல்களுக்கு நாங்க உறுதி எடுக்கணும் சகோதரர்களே, உறுதி எடுக்கணும். நாங்க ஜமாத் தொழுகை மிஸ் பண்றது இல்ல. இது ஒரு விஷயம். இது மாதிரி ஒவ்வொரு விஷயமாக நான் ரமலான்ல குர்ஆன் ஓதின மாதிரி ரமலான் அல்லாத காலத்துல குறைஞ்சது ஒரு நாளுக்கு ஒரு ஜுஸுவாவது, ஒரு மாசத்துக்கு ஒரு குர்ஆன் நான் முடிச்சுவேன் என்ற உறுதி எடுக்கணும். நான் ரமலான் ஒரு நாளாவது வித்ர் தொழாம இல்ல. இத மாதிரி நான் ரமலான் அல்லாத காலத்திலே நான் வித்திரு தொழாம எழும்ப மாட்டேன். வித்திரு தொழுது தான் நான் போவேன். முன்பின் சொன்ன தொழுற பயிற்சி எடுத்தேன். இது மாதிரி எத்தனையோ பயிற்சிகள், எத்தனையோ விஷயங்களை நாங்க செஞ்சோம். இதை உறுதி எடுக்கணும், உறுதி எடுக்கணும். ஹதீஸ்ல வருகிறது, ஹதீஸ்ல வருகிறது, நபி அவங்க சொன்னாங்க, ஒரு அடியான் இன்னல் அப்தல யஅமலு பிஅமலி அஹ்லில் ஜன்னah, ஒரு அடியான் நல்ல அமல்களை செய்யறான், நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நல்ல அமல் செஞ்சு 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 ஹத்தா மா யகூன பைனஹு வ பைனல் ஜன்னதி இல்லா திரா, அவனுக்கும் சுவர்க்கத்துக்கும் இடையில ஒரே ஒரு முழம் தான் இருக்குது, ஒரே ஒரு முழம். அன்பானவர்களே, ஃபயஸ்பிகு அலைஹில் கிதாப், அவனுடைய விடயத்துல அல்லாஹ்வுடைய முடிவு வருகிறது. ஃபயஅமலு பிஅமலி அஹ்லின் நார், அவர் நரகவாதியினுடைய செயலை செய்கிறார், குஃப்ரியத்தான் அமல செய்கிறார். அதே நிலைமையில மௌத்தாகி ஃபயதுகுலுன் நார், நரகத்தை போய்த்திடுவார். 60 வருஷமாக வாழ்ந்து முஸ்லிமாக வாழ்ந்து 60 வருஷமா தொழுது 60 வருஷமா நோன்பு நோற்று இப்படி இருந்து 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 கடைசி நேரம் பாவம் செஞ்சு பாவத்துல மூத்தா போறாரு. இதே மாதிரி நபி அவங்க சொன்னாங்க, ஐந்தல் அப்த லா யஅமலு பிஅமலி அஹ்லின் நார், ஒருவர் இருக்கிறாரு, அவர் பாவத்திலே மூழ்கி 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 இருந்து ஹத்தா மா யகூன பைனஹு வ பைனன் நார் இல்லா திரா, அவருக்கும் நரகத்துக்கும் ஒரே ஒரு முழம் தான் இருக்குது, காலை தூக்கி வச்சா நரகத்தை வைத்திடுவாரு. அந்த நேரத்தில் ஃபயஸ்பிகு அலைஹில் கிதாப், அவருடைய முடிவு அல்லாஹ்வுடைய முடிவு முந்துகிறது. ஃபயஅமலு பிஅமலி அஹ்லில் ஜன்னah, சொர்க்கவாதியுடைய அமல செய்றாரு. ஃபயதுகுலு ஜன்னah, சொர்க்கத்துக்கு போறாரு. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதக்கூடிய உலமாக்கள் சொல்றாங்க, யாருக்கு இது நிலம் உண்டாகும் தெரியுமா? அமல் செஞ்சு 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 சொர்க்கத்துக்கு கிட்ட வைத்துட்டாரு, அடுத்த கால் எடுத்து வச்சா சொர்க்கம் தான். அந்த நேரத்தில் அந்த அடியானுடைய முடிவு முந்துகிறது, பாவத்தை செய்கிறார், பயங்கரமான நரகத்தை போய் சேர்றாரு. யார் இவரு? யார் என்று சொன்னால், சந்தர்ப்பத்துக்கு அமல் செஞ்சாரு, சந்தர்ப்பங்கள் எல்லாம் போற அமலை விட்டு போட்டார். அவருக்குத்தான் இந்த முடிவு வருமாம். இப்னு ஹஜர், ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க விளக்கம் எழுதுறாங்க. ரமலானுடைய காலம் வந்துச்சு, அமல்லா இபாதத்தா எல்லாம் செஞ்சாரு, ரமலான் முடியுதா, இப்ப இந்த அமலும் இல்ல, இப்ப தொழுகைக்கு இல்ல, இப்ப ஜமாத் தொழுகிறார் இல்ல, இப்ப குர்ஆன் ஓத நேரம் இல்ல, இப்ப ஜிக்ர் செய்ய நேரம் இல்ல, இப்ப தான தர்மங்கள் இல்ல, இப்ப எந்த விதமான அமலும் இல்ல. இப்படி யாரு சந்தர்ப்பம் வந்தா, ரமலான் வந்தா குர்ஆனை தூக்கிடுவாரு, ரமலான் வந்தா மஸ்ஜிதுல தான் அவரு, ரமலான் முடிஞ்சா ஒன்றும் இல்ல. அன்பானவர்களே,
இப்படியாக யாரு வாழுவாங்களோ அவங்களோட முடிவுதான் இந்த மாதிரி ஆகும் என்பதாக இமாம்கள் விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. அன்பானவர்களே அப்படியான முடிவு எங்கட முடிவு ஆகிடக்கூடாது. இதனால நானும் நீங்களும் இன்ஷா அல்லாஹ் உறுதி எடுப்போம். இது ரமலான்ல எனக்கு கிடைச்ச பாடங்களை பயிற்சிகளை நான் இந்த வாழ்க்கையில் எடுத்து நடப்பேன். இந்த வாழ்க்கையில நான் அதை அமல கொண்டு வருவேன் என்ற முடிவுக்கு வரணும். அன்பானவர்களே இன்றைய தினம் பெருநாள் புற கண்டோம் என்று சொன்னா எங்களுக்கு ஜகாத்துல் ஃபித்ர் வாஜிபாகுது. ஒவ்வொரு தலைக்கும் 2.5 கிலோ வீதம். அன்பானவர்களே ஒவ்வொரு தலைக்கும் வாஜிபு. பெருநாளுடைய தொழுகைக்கு முன்னால கொடுக்கணும். அதற்கான ஏற்பாடுகளும் செய்திருப்பீர்கள். மறந்திருந்தால் ஏற்பாடு செய்யாவிட்டால் அன்பானவர்களே அவசரமாக நாங்கள் அதற்குரிய ஏற்பாடுகளை செஞ்சு அதை நாங்க கொடுக்கணும். இது நபி அவங்க கட்டாயமாக்கினாங்க. இது நபி அவங்க வாஜிபாக்கிக்கிறாங்க. அன்பானவர்களே கனவான்களே, இதனால இதோ சங்கையான கண்ணியமான ரமலான் எங்களை விட்டு பிரிய போகுது. இதோ ரமலான் எங்களை விட்டு போக போகுது. மகத்தான ரமலான், மகத்தான கண்ணியமான ரமலான், எங்களோட பாவத்தை மன்னிக்க வந்த ரமலான். அன்பானவர்களே இத கவலை உணர்வு. பெருநாள் வாரது சந்தோஷம் தான். அடி மகத்தான மாதம் முடிகிறது. மகத்தான மாதம் எங்களை விட்டு போகுது என்ற இந்த உணர்வு வரணும், என்ற இந்த கவலை வரணும். அன்பானவர்களை கவலையை வச்சு அல்லாஹ் நல்ல அமல்களுக்குரிய தௌஃபீக் தருவான், நல்ல சிந்தனைகளுக்குரிய தௌஃபீக்கை தருவான், நல்ல செயல்களை செய்யக்கூடிய பாக்கியங்களை தருவான். அன்பானவர்களே கனவான்களே, இதோ ரமலான் எங்களை விட்டு போகுது. இது ரமலானுக்கு நாங்கள் பிரியாவிட சொல்லணும். ரமலான் அன்பானவர்களே இது ரஹ்மத்தை கொண்டு வந்த மாதம். சலாம் அந்த மாதத்துக்கு சலாம். அதோ அந்த ரமலானுடைய மாதம் மக்ஃபிரத்தை கொண்டு வந்த மாதம், எங்களுடைய பாவத்தை மன்னிக்க வந்த மாதம். அந்த மாதத்துக்கு சலாம். அதோ அந்த மாதம் எங்களை நரகத்தை விட்டு விடுதலை செய்வதற்காக வந்த மாதம். அன்பானவர்களே அந்த நாட்கள் முடிய போகிறது. அந்த தினத்தின் கடைசி தினம், அதனுடைய வினாடிகள் கடைசி சில வினாடிகள். அன்பானவர்களே அது அந்த மாதம் உங்களை விட்டு பிரிய போகிறது. அந்த மாதத்துக்கு சலாம், அந்த மாதத்துக்கு சலாம். இதோ துஆவுடைய மாதம், சதகாவுடைய மாதம், துஆவுடைய மாதம், தௌபாவுடைய மாதம், பிறருடைய கஷ்டத்தில் பங்கெடுக்கிற மாதம். இவ்வளவு எல்லாம் கயிறுகளை கொண்டு வந்த மாதம் எங்களை விட்டு போகுது. சகோதரர்களே, நாங்க இந்த மாதத்துக்கு சலாம் சொல்லணும். நாங்க இந்த மாதத்தை அழகா வழி அனுப்பணும். அழகான முறையில வழி அனுப்புறது என்ன தெரியுமா? இந்த ரமலான் கயிறுகளை எடுத்துக்கொண்டு ரமலான் போகுவே என்ற கவலை. எங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளி போறா, எங்கட வீட்டுக்கு வந்த விருந்தாளி, எங்கட சொந்தக்காரர்கள் போறாங்க, கவலை வைக்குது. அன்பானவர்களே கவலை வரணும். ஏண்ட பாவத்தை மன்னிக்க வந்த மாதம், ஏண்ட நரகத்தை விட்டு விடுதலை செய்ய வந்த மாதம், எனக்கு பொறுமதிகளை கொண்டு வந்து தந்த மாதம் எங்களை விட்டு பிரிய போகுதே. சலாம் சலாம். அன்பானவர்களே இது கவலையோட சலாம் சொல்லணும், சலாம் சொல்லணும், உள்ளத்தால சலாம் சொல்லணும். அன்பானவர்களே அல்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு இதுக்கு பின்னாலே ரமலான் அடையக்கூடிய பாக்கியங்களை தருவான். அன்பானவர்களே இமாம்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? இமாம்கள் ரமலான் வர முந்தி 6 மாதமாக ரமலான் எதிர்பார்த்து துவா கேட்பாங்களாம். ரமலான் வரணும், ரமலான் வரணும், ரமலான் வரணும் என்று. ரமலான் முடிஞ்சிட்டா 6 மாதம் துவா கேட்பாங்களாம். யா அல்லாஹ் ரமலான கபூல் செய்ய அல்லாஹ், ரமலான கபூல் செய்ய அல்லாஹ், நீ ரமலான தந்தாய் யா அல்லாஹ், நோன்பு நோட்டோம் யா அல்லாஹ், செஞ்ச அமல்களை கபூல் செய்ய அல்லாஹ்னு அல்லாஹ்ட்ட கபூலியத்தை கேட்டுக்கொண்டே இருப்பார்களாம். எனவே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு நம் அனைவருடைய நோன்புகளையும் கபூல் செய்வானாக, நம் அனைவருடைய அமல்களையும் புரிந்து கொள்வானாக. யா அல்லாஹ் இரக்கமுள்ள நாயனே, சங்கையான நாயனே, யா அல்லாஹ் நாங்க பாவிகள், யா அல்லாஹ் குற்றம் புரிந்தவர்கள், யா அல்லாஹ் தவறு செஞ்சவர்கள், யா அல்லாஹ் நீ மன்னிக்கிற நாயனே, யா அல்லாஹ் நீ மன்னிக்கிறதுக்கு நீங்கள் ரமலான தந்தாய், யா அல்லாஹ் ரமலான தந்தாய், யா அல்லாஹ் நீ மன்னிக்கிறதுக்கு தந்தாய், யா அல்லாஹ் நரகத்துக்கு விடுதலை செய்வதற்கென்றே தந்தாய், யா அல்லாஹ் அதோ அந்த மாதம் எங்களை விட்டு போகிறே, யா அல்லாஹ் யா அல்லாஹ். நபி அவங்க சொன்னாங்க, யார் இந்த ரமலான் அடைஞ்சு ரமலான் கயிறுகள் அடையலையோ அவனை போல ஒரு மூதேவி யாரும் இல்லைட்டாங்க. யா அல்லாஹ் அந்த மூதேவிகளை எங்களை ஆக்கிடாதே அல்லாஹ், அந்த மூதேவிகளை எங்களை ஆக்கிடாதே அல்லாஹ்.
யா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை மிம்பர்ல ஏற நேரம் ஆமீன் சொன்னாங்க. என்ன யா ரசூலல்லாஹ் ஆமீன் சொன்னீங்க? நபி அவங்க சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதுவா செஞ்சாங்க, பௌத மன் அதரக ரமலான் ஃபலம் யுக்ஃபர் லா. யா ரமலான் அடைஞ்சேன் பாவ மன்னிப்பு பெறலையோ, ரமலான் அடைஞ்சேன் நல்லவன் ஆகலையோ, ரமலான் அடைஞ்சேன் ஸ்ரீதேவி ஆகலையோ, அவன் நாசமாட்டும் பதுவா செஞ்சாங்க. யா அல்லாஹ் ரவுஃபுர் ரஹீமான அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க. யா அல்லாஹ் ஆமீன் சொன்னாங்க. யா அல்லாஹ் அந்த ஆமீனுக்கு எங்களை ஆளாக்கிடாதே யா அல்லாஹ், அந்த பதுவாக்கு எங்களை ஆளாக்கிடாதே யா அல்லாஹ், அந்த பதுவாக்கு எங்களை ஆளாக்கிடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை யாரும் அந்த பதுவாக்கு ஆளாக்கிடாதே, எங்களுடைய குடும்பத்திலே யாரும் அந்த பதுவாக்கு ஆளாக்கிடாதே யா அல்லாஹ். எங்களுடைய ஊர்ல நாட்டுல முழு உலகத்துல யாருமே யா அல்லாஹ் அந்த பயங்கரமான பதுவாக்கு ஆளாக்கிடாதே யா அல்லாஹ். எங்கள் எல்லாரும் ஸ்ரீதேவிகளாக, எங்கள் எல்லாரும் நல்லவர்கள் ஆக்குவாயாக. அல்லாஹும்ம ஜஅல்னா ஃபீ ஹாதா ஷஹ்ரில் முபாரக் மின ஸுஅதாஇல் மக்பூலின். யா அல்லாஹ் இந்த பரக்கத்தான மாதத்துல எங்களை கபூல் செய்யப்பட்ட ஸ்ரீதேவிகள் ஆக்குவாயாக. வலா தஜஅல்னா மினல் அஸ்கியாஇல் மத்ரூதீன். யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்துக்கு தூரமான மூதேவிகளை எங்களை ஆக்கிடாதே யா அல்லாஹ், அப்படியான முகேடு கெட்டவர்கள் ஆக்கிடாதே யா அல்லாஹ். எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக, துஆக்களை கபூல் செய்வாயாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله علي ذات سميع الصفات عظيم الصفات كبير شان. اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا صلى الله عليه وسلم المبعوث بالصدق الاحمر المنعوت بشرح الصدر ورفع الذكر. وصلى الله تعالى على محمد وعلى اله واصحابه الذين خلاصه العرب الاربعه وخير الخلائق بعد الانبياء. اما بعد فيا ايها الناس وحدوا الله فان توحيد رأس الطاعات، واتقوا الله فان التقوى ملاك الحسنات، وعليكم بالسنة فإن السنة تهدي للطاعة، ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى، وإياكم البدعة فإن البدعة تهدي إلى المعصية. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأنيبوا إلى ربكم وأسلموا له من قبل أن يأتيكم العذاب ثم لا تنصرون. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه إنه هو الغفور الرحيم. لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. يا رب لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك. اللهم لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك. اللهم لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك. اللهم لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك. جزا الله عنا نبينا محمدا صلى الله عليه وآله وسلم ما هو أهله. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم اجعلنا في هذا الشهر المبارك من السعداء المقبولين، ولا تجعلنا يا الله من الأشقياء المطرودين. اللهم تقبل منا صيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا أرحم الراحمين. يا الله கிருபையுள்ளவனே, சங்கையானவனே, கண்ணியமான நாயனே, அன்புள்ள நாயனே, யா அல்லாஹ் நீ இரக்கமுள்ளவன் யா அல்லாஹ், தாயை விட பல மடங்கு இரக்கமுள்ள நாயன் யா அல்லாஹ்.
நீ உயர்ந்தவன் யா அல்லாஹ். உன்னுடைய உயர்வு எங்களால சொல்லி முடிக்க யா அல்லாஹ். நீ சக்தியுடைய நாயன் யா அல்லாஹ். ஏழு வானம் ஏழு பூமியை படைச்சு பரிபாலிக்கிற நாயன் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ உயர்ந்தவன் யா அல்லாஹ். நீ மகத்தானவன் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்களோ உனது பாவியான் அடியார்கள் யா அல்லாஹ். அடியார்கள் யா அல்லாஹ். நபியோட உம்மத்திலே கடைசியாக பிந்தின காலத்துல வாழக்கூடியவங்க யா அல்லாஹ். 1400 வருடத்துக்கு பின்னால வந்தீரோம் யா அல்லாஹ். குர்ஆன் இறங்கறத பார்க்கல யா அல்லாஹ். நபியை நாங்க கண்ணால காணல யா அல்லாஹ். சஹாபாக்களை காணல யா அல்லாஹ். குர்ஆன் இறங்கறத பார்க்கல யா அல்லாஹ். முஜிசாக்களை நாங்க பார்க்கல யா அல்லாஹ். வெறுமனே தான் எழுதப்பட்ட குர்ஆனை நம்பி உன்னை ஈமான் கொண்டீரோம் யா அல்லாஹ். நபியை ஈமான் கொண்டீரோம் யா அல்லாஹ். அதில் உள்ளதை விளங்கிட்டு நாங்க அமல் செய்வோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் பயங்கரமான மோசமான சூழல் யா அல்லாஹ். சஹாபாக்களோட காலத்துல இந்த சூழலை போடில்லை யா அல்லாஹ். இது பயங்கரமான சூழல் யா அல்லாஹ். ஈமானுக்கு ஆபத்தான சூழல் யா அல்லாஹ். பாவத்துக்கு கவர்ச்சியான சூழல் யா அல்லாஹ். பாவத்துக்கு எங்களை இழுக்கக்கூடிய சூழல் யா அல்லாஹ். எங்களுக்கு அமல்ட ஆசை ஆர்வம் வராத சூழல் உண்டு யா அல்லாஹ். அப்படியான மோசமான சூழல்ல வாழ்றோம் யா அல்லாஹ். நாங்க பாவிகள் யா அல்லாஹ். நாங்க பாவிகள் யா அல்லாஹ். நீ எங்களோட இறக்கப்பட்டு ரமலான தந்தாய் யா அல்லாஹ். அடியானே ரமலான கொண்டு சீதேவி ஆகி கொண்டு சொல்லி யா அல்லாஹ். அடியானே ரமலான கொண்டு நரக விடுதலையை பெற்றுக் கொண்டு தந்தாய் யா அல்லாஹ். நாங்க மதிச்சல்ல யா அல்லாஹ். நாங்க கணக்கெடுக்கல யா அல்லாஹ். நோன்பு அலட்சியம் செஞ்சோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இரவு காலங்களை வீணாக்கினோம் யா அல்லாஹ். தொழுகையை கணக்கெடுக்கல யா அல்லாஹ். குர்ஆனை கணக்கெடுக்கல யா அல்லாஹ். மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ். மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்க அறக்குறையான சாதாரண அமல்களை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். இத முகத்துல தூக்கி அடிச்சிடாதே யா அல்லாஹ். முகத்துல தூக்கி அடிச்சிடாதே யா அல்லாஹ். இந்த முகத்துல தூக்கி அடிச்சிடாதே யா அல்லாஹ். இத சின்ன அமல்களை கபூல் செஞ்சு சொர்க்கத்தை தந்துடு யா அல்லாஹ். இது அமல கபூல் செஞ்சு நரக விடுதலையை தந்துடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் கெஞ்சி கேட்கிறோம் யா அல்லாஹ். மன்றாடுறோம் யா அல்லாஹ். உன்கிட்ட மன்றாடுறோம் யா அல்லாஹ். கடைசி நேரத்துல வந்து அழுகிறோம் யா அல்லாஹ். கடைசி நாள் யா அல்லாஹ். இன்னும் ஒரு சில மணித்தியாலங்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் முடிஞ்சிடும் யா அல்லாஹ். இது முபாரக்கான மாதங்களுக்கு முடிஞ்சிடும் யா அல்லாஹ். அன்புள்ள நாயனே இது பரக்கத்தான மாதங்களை விட்டு போப்பாக்குறே. எங்களோட பாவத்தை மன்னிக்க வந்த மாதமே யா அல்லாஹ். யா அல்லாஹ் இது மாதத்துல பொறுமதி விளங்கல்ல யா அல்லாஹ். இது மாதத்துல மகத்துவத்தை விளங்கல்ல யா அல்லாஹ். மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ். நாங்க சரியா நடந்து கொள்ளல யா அல்லாஹ். மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ். மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ். அந்த ஜிப்ரீலுடைய பதுவாக்கு எங்களை ஆளாக்குறாரு யா அல்லாஹ். நபியினுடைய ஆமீனுக்கு ஆளாக்குறாரு யா அல்லாஹ். நபியினுடைய ஆமீனுக்கு ஆளாக்குறாரு யா அல்லாஹ். அதை நாசமா போன கூட்டத்துல சேர்த்திடாது யா அல்லாஹ். அந்த மூதேவிகளை எங்களை ஆக்கிறாரு யா அல்லாஹ். இதோ சங்கையான மாதத்துல யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னால கபூல் செய்யப்பட்ட ஸ்ரீதேவிகளை எங்களை ஆக்குறியா அல்லாஹ். யா அல்லாஹ் மூதேவிகளை எங்களை ஆக்கிடாது யா அல்லாஹ். எங்களை யாரையும் ஆக்கிடாது யா அல்லாஹ். எங்களோட மனைவியையோ குழந்தைகளையோ பெற்றோர்களையோ யாரையுமே ஆக்கிடாது யா அல்லாஹ். எல்லாரும் சொர்க்கத்துக்குரியவர்கள் ஆக்கிறியா அல்லாஹ். சொர்க்கத்துக்குரியவர்கள் ஆக்கியா அல்லாஹ். கெஞ்சி கெஞ்சி கேட்கிறோம் யா அல்லாஹ். பணிஞ்சு கேட்கிறோம் யா அல்லாஹ். தாழ்மையா கேட்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் மன்றாடுறோம் யா அல்லாஹ். ஓந்த மஸ்ஜிதுல யா அல்லாஹ் நோன்பு நோட்டவர்களா யா அல்லாஹ். ஜும்மா தொழுது கேட்கிறோம் யா அல்லாஹ். முதிர்ந்தவங்க இருக்கிறாங்க யா அல்லாஹ். ஹாஃபிஸ்கள் ஆலிம்கள் இருக்கிறாங்க யா அல்லாஹ். தாயிகள் இருக்கிறாங்க யா அல்லாஹ். எல்லாரும் செய்தி கையெழுத்திக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பேர் நரகவாதிகள் பட்டியல் இருந்தா இந்த நிமிடமே சொர்க்கவாதிகளை ஆக்கியா அல்லாஹ். சொர்க்கத்துக்குரியவள் ஆக்கிடியா அல்லாஹ். சொர்க்கத்துக்குரியவள் ஆக்கியா அல்லாஹ். நரகத்துக்குரியவள் ஆக்கிடாதே அல்லாஹ். அது நெருப்பு தாங்கேலே அல்லாஹ். அந்த தண்ணியை தாங்கேலே அல்லாஹ். யா அல்லாஹ் கெஞ்சிரோம் யா அல்லாஹ். அந்த இடத்துக்கு எங்களை தாங்கேலே அல்லாஹ். எங்களை அனுப்பிடாதே அல்லாஹ். அனுப்பிடாதே அல்லாஹ். எங்களை சொர்க்கவாதி ஆக்கியா அல்லாஹ். சொர்க்கத்துக்குரியவள் ஆக்கியா அல்லாஹ். எங்களை கபூல் செஞ்சு போயா அல்லாஹ். எங்களை சீதேவிகள் ஆக்கிறியா அல்லாஹ். எங்களை நல்லவர்கள் ஆக்கிறியா அல்லாஹ். தக்வா உள்ளவர்கள் ஆக்கிறியா அல்லாஹ். நாங்க செஞ்ச சின்ன சின்ன அமல்களை கபூல் செஞ்சு போயா அல்லாஹ். யா அல்லாஹ் அமல்களை கபூல் செஞ்சு போயா அல்லாஹ். எங்களை புரிஞ்சுக்கோயா அல்லாஹ். எங்களை கபூல் செஞ்சு போயா அல்லாஹ். எங்களோட வாழ்க்கையில பரக்கத் செஞ்சியா அல்லாஹ். இதோ இங்க வந்து இருக்கக்கூடிய எல்லோரும் யா அல்லாஹ் பகல் நேரம் யா அல்லாஹ் தொழிலை விட்டு அப்படியே நின்றுறாங்க யா அல்லாஹ். இவங்களோட வாழ்க்கையில பரக்கத் செஞ்சியா அல்லாஹ். இவங்களோட வாழ்க்கையில பரக்கத் செஞ்சியா அல்லாஹ். தொழில்
தொழில பரக்கத் செஞ்சிரியா அல்லாஹ், நோய் இல்லாத வாழ்க்கை நசீபாக்கிறியா அல்லாஹ், யார் யார் கடனால கடன் பிரச்சனை நீக்கிறியா அல்லாஹ், ஹலாலான சம்பாத்தியத்தை தந்திரியா அல்லாஹ், ஹராத்தில் ஒரு அணுவளவான வயிற்றுல வைத்து நாம பாதுகாத்திரியா அல்லாஹ், ஹராத்தில் அணுவளவான வியாபாரத்துல கலப்படாம பாதுகாத்திரியா அல்லாஹ், பரிசுத்தமாக்கிறியா அல்லாஹ், கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ், எங்களை நல்லவர்கள் ஆக்கிறியா அல்லாஹ். நாங்க ரமலான் இருந்த தவிர ரமலான் முடிஞ்ச பின்னால அதை விட சிறப்பா இருக்கணும் யா அல்லாஹ், அது மாதிரி இருக்கிற ஆசைதானே யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்க யாரும் யா அல்லாஹ் வேணும் என்று பாவம் செய்யலையா அல்லாஹ், நரகத்துக்கு போகணும் என்று பாவம் செய்யலையா அல்லாஹ், ஓண்ட கோபத்தை அடையணும் என்று பாவம் செய்யலையா அல்லாஹ், எல்லாருடைய உள்ளத்துல ஆசை சொர்க்கத்துக்கு போகணும் என்று தான் யா அல்லாஹ், ஓண்ட பொருத்தத்தை பெறணும் என்ற ஆசை தான் யா அல்லாஹ். யா அல்லாஹ், சூழலுக்கு அடிமணிஞ்சிட்டோம் யா அல்லாஹ், சூழல் எங்களை அப்படியே பாவத்துக்கு இழுக்கிறியா அல்லாஹ், கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ், எங்களை மன்னிச்சுக்கோயா அல்லாஹ், எங்களோட குடும்பங்களை கபூல் செய்யா அல்லாஹ், அன்பு தாய் தந்தைகளை பொருந்து கொள்வாயாக, தாய் தந்தையர்களை கபூல் செய்வாயாக, அவருடைய நோய் நம்மளை லேசாக்குவாயாக, அவருடைய அமல்களை நீடிச்சு வைப்பாயாக. யா அல்லாஹ், அவருடைய துஆவை பாக்கியமானவங்களை ஆக்கிறியா அல்லாஹ், யார் யாரெல்லாம் கபராளிகளா என்கிறானோ கபர சொர்க்கத்தின் முன்னோரை ஆக்கி கொடுத்துறியா அல்லாஹ், உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுத்துறியா அல்லாஹ், அவங்களோட ஹக்குகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பாக்கியங்களை தந்திரியா அல்லாஹ், கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ். எங்களுடைய மனைவி மக்கள், எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய உற்ற உறவினர்கள் எல்லாரையும் கபூல் செய்யா அல்லாஹ், இந்த ஊரை கபூல் செய்யா அல்லாஹ், இந்த மஸ்ஜிதை கபூல் செய்யா அல்லாஹ், இந்த மஸ்ஜிதை நிர்வாகிகளை கபூல் செய்யா அல்லாஹ், மஸ்ஜிதுடைய உஸ்தாத்மாரை கபூல் செய்யா அல்லாஹ், மஸ்ஜிதில் ஹிதமத் செய்யக்கூடியவங்களை கபூல் செய்யா அல்லாஹ், எல்லாரையும் பொருந்திக் கொள்வாயாக. இந்த மஜ்மால் உள்ள யாருமே மூலையில் ஆக்கிறாரே அல்லாஹ், கடைசி ஆக்கிறோம் யா அல்லாஹ், சீதேவி ஆக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ், ரமலான் மாதம் முடிய போகுது யா அல்லாஹ், எங்களை நரகத்துக்கு விடுதலை செஞ்சிடியா அல்லாஹ், நரகத்துக்கு விடுதலை தந்திரியா அல்லாஹ், பாவத்துல வெறுப்புண்டாக்கியா அல்லாஹ், பாவத்தை கஷ்டப்பாக்கியா அல்லாஹ், பாவத்தை அருள்பாக்கியா அல்லாஹ், பாவத்தை நெஞ்சி மாறி ஆக்கியா அல்லாஹ், அமல்ல ஆசைய தாயா அல்லாஹ், அமல்ல ருசிய தாயா அல்லாஹ், அமல்ல டேஸ்ட் தாயா அல்லாஹ், கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ். நல்ல மௌத்த வேணும் யா அல்லாஹ், குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்த நேரம் ரூஹு போகணும் யா அல்லாஹ், சுஜூதுல மௌத்தாகணும் யா அல்லாஹ், மஸ்ஜிதுல மௌத்தாகணும் யா அல்லாஹ், உயர்ந்த சொர்க்கத்துக்கு இது சேரணும் யா அல்லாஹ், கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ், கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ். எங்கட துஆ கேட்டுக்கோயா அல்லாஹ், நபி அவங்க கேட்ட அனைத்து கைரை கேட்கிறோம் யா அல்லாஹ், நபி அவங்க பாதுகாப்பு அனைத்து ஷர்ரிலிருந்து பாதுகாப்பு தேடுறோம் யா அல்லாஹ், துஆ கேட்டுக்கொள்வாயாக. ஸல்லல்லாஹு அலன் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.